அதில் பங்கு பெற இருக்கும் பாக்கியலட்சுமி அம்மா, ஜானகி அம்மா, பிருந்தா சிவா அம்மா அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். அனைவருமே ரொம்ப சிறப்பு. ஏன்னா மௌனம் அப்படிங்கிறது தான் நம்ம இறையுணர் பெறுவதற்கான ஒரு வழி. அது ஒவ்வொரு மகான்களும் அதை ஒரு ஒரு முறையில இந்த இறையுணர் பெறுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதை மிக சிறப்பா பேச இருக்கிறாங்க. அதனால அனைவருமே முழுவதுமாக இருந்து உங்களோட கருத்துக்களையும் சாட்ல பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். பிருந்தாமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே உன் மலரடி போற்றி போற்றி. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இன்றைய கருத்தரங்க தலைப்பு மௌனம் பற்றி மகான்கள். இந்த மார்கழி மாத இந்த மௌனத்துல நம்ம மகான்கள் மௌனத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிந்திக்க போறோம். மௌனம் அப்படிங்கிறது, மௌனத்தில் மனிதன் தன்னை உள் நோக்குகின்றான், கடவுளோடு பேசுகின்றான். சுவாமிஜி சொல்லுவாங்க, மௌன மொழி எப்ப கேட்கும்? அருட்பேராற்றலின் அன்பு குரல் அது மௌன நோன்பில்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை கொல்லும் ஒரு ஆயுதம் கோபம் என்றால் உலகையே வெல்லும் ஒரு ஆயுதம்தான் மௌனம். இந்த மௌனத்துக்கு இது ஒரு வெறுமை அல்ல, அது பேராற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனம் பற்றி சில பொன்மொழிகள் வழக்குல இருக்கு. உணர்வுகளின் உச்சக்கட்ட நிலை மௌனம். எப்படின்னு கேக்குறீங்களா? இன்பத்தின் உச்சக்கட்டம் மௌனம் தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பிரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறதை விட ஒரு ஷாக்ல ஒரு மௌனம், கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷங்கிற உணர்வே வரும். அதே மாதிரி ஒரு துன்பத்தோட உச்சக்கட்டம், திடீர்னு ஒரு இறப்பு செய்தி வருது, அதை கேட்டோன்னே அவங்க மௌனமா இருப்பாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு அழுகை வரும். ஸோ உணர்வுகளையே வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு மௌனம் தான் தேவைப்படுது. நான் நேசித்த உறவுகளை பிரியும் பொழுது மௌனம், மீண்டும் பிரிந்த உறவுகள் சேரும் பொழுதும் அங்க மௌனம்தான் இருக்கும். பேச்சு சொல்லாத விஷயத்தையும் மௌனம் சொல்லும் இல்லையா? இப்ப பொய் சொல்ல நேரும் சூழ்நிலையில் மௌனம் நேர்மையாகும். நாம் தோல்வியுற்று வெற்றிக்காக வழி தேடும் பொழுது மௌனமோ பொறுமையாகும். நாம் வெற்றியடைந்தவுடன் நம்மை சூழ்ந்திருக்கும் மௌனம், அதன் பெயர் அடக்கம். தெரியாமல் தவறு செய்யும் பொழுது ஒரு மௌன உணர்வு வரும், அதுதான் பயம். ஆசை வயப்படும் பொழுது சூழ்ந்திருக்கும் மௌனமோ எதிர்பார்ப்பு. இலக்கை அடைந்து நினைத்ததை ஒருமுகப்படுத்தும் பொழுது ஏற்படும் மௌனம் சக்தி. தீவிரமாக போராடும் பொழுது மௌனம் வலிமை. நம்ம வாழ்க்கையில மௌனம் இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. இப்பொழுது கருத்தரங்கத்தில் முதல் மகானாக நாம பகவான் ரமண மகரிஷியை பத்தி சிந்திக்க போறோம். திருமூலர் குழுவிலிருந்து பிருந்தா சிவா. நான் ரமண மகரிஷி பத்தி உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன். பகவான் ரமண மகரிஷி மிகவும் எளிமையான தோற்றம் கொண்டவர், அமைதியானவர். அவரோட படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மௌனம் ஏற்படும். அந்த அளவுக்கு அவருடைய முகமே அவ்வளவு அமைதியாக இருக்கும், அந்த கண்கள் அப்படி இருக்கும். மகரிஷி எங்க இருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலையில தான் வாழ்ந்தாங்க. விருப்பாக்ஷா அப்படிங்கிற ஒரு மலை குகையில பல காலம் மௌன நோன்பு இருந்தாங்க. அப்போ அவரை பார்க்கறதுக்கு சுத்தி உள்ள மக்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட தன் குறைகளை சொல்லி அழுது புலம்புவாங்க. அவங்க துன்பங்களை சொல்லுவாங்க, நோய்களை பத்தி புலம்புவாங்க. அப்போ ரமண மகரிஷி அவர்களுக்கு ஆசி வழங்குவார், அவர்கள் துன்பங்களை தீர்த்து வைப்பார், நோய்களுக்கு மருந்து கொடுப்பார். ஹீலிங் நிறைய பண்ணியிருக்காரு. மிகவும் அன்பானவர். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில சிவப்பிரகாசம் பிள்ளைங்கிற ஒரு அன்பர் போய் அவரை சந்திக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, நீங்க இப்படி மௌனமாவே இருந்தீங்கன்னா நீங்க மௌனத்துல அடைந்த இந்த ஞானத்தை நாங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வது? நாங்கள் கடை தேர வழி காட்டுங்கள் ஐயா அப்படி என்று வேண்டி வேண்டி கேட்குறாரு.
அப்பொழுதுதான் ரமண மகரிஷி அவர்கள் மௌனத்தை கலைத்து அருளிய தத்துவம்தான் நான் யார், ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறது தன்னிலை உணர்தல். அவர் கூறிய வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய உரைதான் நான் யார் அப்படிங்கிற தத்துவம். கொஞ்சம் கொஞ்சமா அவர் சில வார்த்தைகள் மூலியமா தான் இதை சொல்லியிருக்காரு. இதை பல காலம் தொகுத்து நமக்காக வழங்கியிருக்காங்க. அதை பற்றி சிந்திப்போம். ரமண மகரிஷியின் வார்த்தைகள் இது: சகல ஜீவர்களும் துக்கம் என்பது இன்றி எப்பொழுதும் சுகமாயிருக்க விரும்புகின்றனர். யாவருக்கும் தன்னிடத்திலேயே பரம பிரியம் இருக்கிறது. இந்த பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும் மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான அசுகத்தை அடைய தன்னை தானறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் என்றும் ஞான விசாரமே முக்கிய சாதனம். இதுதான் இந்த புத்தகத்தோட கரு. சகல ஜீவர்களும் அப்படின்னா எல்லா உயிர்களுமே துக்கம் இல்லாம இன்பமா வாழதான் ஆசைப்படுகிறது. யாவருக்கும் தன்னிடத்தில் பரம பிரியம் இருக்கிறது. எல்லாருமே தன்னை நேசிக்கிறாங்க. அந்த பிரியத்துக்கு காரணம் இன்பம்தான், சுகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுகம் எங்க கிடைக்குது அப்படின்னா மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் அந்த சுபாவமான அச்சுகத்தை அடைய தன்னை தானறிதல் வேணும்னு சொல்றாரு. இப்போ நாம தூங்குறோம் நைட்டு, அப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம ஒரு ரூம்ல படுத்திருக்கோம், ஹால்ல டிவி ஓடும், வெளியில நல்ல மழை சோன்னு வேகமா பொழியுது. அந்த சவுண்டு எதுவுமே நமக்கு கேட்கல. நாம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஒரு சுகமான இன்பமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே லயித்து இருக்கிறோம், திரும்ப தூங்கிடுறோம். காலையில எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு பார்த்தா வாசல்ல ஒரே ஈரமா இருக்கு. அப்ப நம்ம கேக்குறோம், நேத்து மழை பெஞ்சுதா அப்படின்னு. வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, ஆமா நல்ல ஹெவி ரெயின் இருந்துச்சு நைட்டு, ஆனா நமக்கு அது தெரியல. டிவி ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் நமக்கு தெரியல. இப்போ நாம யோசிக்கிறோம், நைட் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு சுகமான கனவு வந்தது. அந்த கனவு கொஞ்சம் கூட மறக்காம அப்படியே ஞாபகம் இருக்கு, அந்த உணர்வும் நமக்கு இருக்கு. இப்போ தூங்குனது மனமா அப்படின்னு கேட்டா, உடலா மனமா அப்படின்னு கேக்குறப்ப உடல் தான் தூங்கியிருக்கு. அங்க மனம் என்னவா இருந்திருக்கு, இருப்பு நிலையான அந்த சுகம் அதை அனுபவிச்சிருக்கு. அதுதான் மௌனம். அந்த சுகம்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆத்மா, ஹிருதயம் அப்படின்னு இங்க பகவான் நமக்கு சொல்றாங்க. இந்த நான் யார் தத்துவத்தை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்போ நமக்கு இதயம் துடிக்குது, இது நின்றுடுச்சு அப்படின்னா அவங்க உயிரோட இல்லை, மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த உடம்ப என்ன செய்யறாங்க, ஒரு 24 மணி நேரமோ ஒரு நாளோ 2 நாளோ வச்சிருந்து அதை அடக்கம் செஞ்சிடுறாங்க இல்லையா? அதை பல மாதங்கள் வைத்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நாம இந்த ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், இது எல்லாத்துலயும் நம்ம செயல்கள் செய்து இந்த வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் அடங்கிய இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இப்போ நான் இந்த உடல் அல்ல. அப்போ நான் இந்த மனமா அப்படின்னு கேக்குறோம். நினைவுகள் தான் மனம் இல்லையா? மனம் அப்படிங்கிறது எண்ணம் வரும், எண்ணம் நினைவுகளா வருது, நான் என்ற ஒன்றை உருவாக்குகிறது. இந்த நினைவுகள் என்ன பண்ணுது, நான் அப்படிங்கிற இந்த தன்முனைப்போடு உறவு கொள்ளும் பொழுது ஒரு உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்து. இந்த உணர்வுகள் எப்படி இருக்கு, நேர்மறையான எண்ணமா இருந்தா நேர்மறையான உணர்வுகளா இருக்கும், எதிர்மறையான எண்ணம் வந்தா எதிர்மறையான உணர்வுகளா இருக்கும். இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். இந்த உணர்வுகள் தான் என்ன செய்யுது அப்படின்னா நான் அப்படிங்கிறத உருவாக்குது. இப்போ இங்க 2 விஷயம் சொல்றாங்க, 2 நான் இருக்கு. நான் என்கின்ற தன்முனைப்பு, அது நம்ம கொண்டு வந்த கருமைய பதிவுகள். உண்மையான நான், மகான்கள் சொல்லக்கூடிய நான் எது என்றால் அறிவாகிய இறைநிலையாகிய ஆத்மஸ்வரூபம்தான் அந்த நான்.
அந்த நானை தரிசிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை இங்க வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இந்த உணர்வுகள் பத்தி சொன்னேன் இல்லையா? இப்போ மகரிஷி ரமண மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்மஸ்வரூபமான ஆனந்தத்தை அனுபவிக்க மனதை ஹிருதயத்தில் வைத்து பழக வேண்டும். ஹிருதயம்னா இப்ப நீங்க ஒரு தவம் செய்தீங்க, அந்த ஹிருதயம்ங்கிறது அங்க ஆன்மாவை குறிக்கிறது. அப்போ இந்த ஆனந்த சுரூபத்தை ஆன்மாவில் வைத்து பழக வேண்டும். வெளியில் இன்பத்தை தேடுவதை விடுத்து உள்முகமாக திருப்பி விட்டால் இன்பம் பேரின்பமாக நிலைத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. உலக வாழ்க்கையிலேயே நம்ம மனம் என்ன செய்யுது, சுற்றி திரியுது. இந்த மயக்க நிலையிலேயே நாம் இருக்கும் பொழுது நான் என்ற தன்முனைப்போடு மட்டுமே நாம் உறவு கொண்டிருக்கிறதுனால தான் இத்தனை துன்பங்களும் வருது. இந்த துன்பம் என்ற உணர்வே ஒரு செயற்கை தான். ஏனென்றால் உண்மையான நான் என்பது மிக மிக சந்தோஷமான, இன்பமான, அமைதியான ஒரு உணர்வு. அதுதான் பேரின்பம், இருப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ இந்த நான் என்ற தன்முனைப்போடு நான் தொடர்பு கொள்ளாம என்னை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கும் ஒரு டெக்னிக் சொல்லித்தராரு. நமக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் எழும் பொழுது நம்ம 2 கேள்வி கேட்கணும். ஒண்ணு, இந்த எண்ணம் யாருக்கு ஏற்படுது? பதில் எனக்கு ஏற்படுது. ஏன்னு கேட்டக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நிறைய விளக்கங்களை சொல்லி உங்களை குழப்பி விட்டுரும். யாருக்குங்கிற ஒரு கேள்விக்கு பதில் எனக்கு, நான். இப்போ நான் யார்? நான் ஆத்மஸ்வரூபமான இறைவன், இருப்பு நிலை, ஹிருதயம், ஆன்மா அப்படிங்கிற விடை வந்தோன்னே இப்போ அந்த துன்ப உணர்வாக அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுகிட்ட கேளுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அவரை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆகுது, அந்த எண்ணம் வந்து வந்துருது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துருது. உடனே எனக்கு என்ன ஆகுது, துன்ப உணர்வு ஏற்படுது. அப்படி கேட்டுட்டாரே அப்படி கேட்டுட்டாரேங்கிற அந்த ரோஷம் வந்து நம் மனம் என்ன ஆகுது, துன்பப்படுது. இப்போ வந்து நம்ம ரமண மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை இதோட பொருத்தி பார்க்க போறோம். மகரிஷி என்ன பண்றாங்க, ஒரு நாள் அவங்களோட ஆசிரமத்துல ஒரு மரத்தடியில உட்காந்து போதனை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சீடர்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வெளிநாட்டு அன்பர் வர்றார். அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு, டைட்டான பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு போட்டிருக்காரு. அவரால் அந்த கீழே காலை மடக்கி உட்கார முடியாது. உடனே அங்கே ஒரு சேர் இருக்கு, அதை எடுத்து போட்டு அவர் உட்காந்துடுறாரு. கால் மேல காலும் போட்டுறாரு. அது அவங்க நாட்டு வழக்கம். உடனே இதை பார்த்த அந்த சீடருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. பகவான் முன்னாடி எப்படி நீங்க கால் மேல கால் போடலாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல, அவரை நீங்க அவமதித்து விட்டீர் அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரமண மகரிஷி கேட்குறாரு, ஏன் அவங்கள அனுப்புனீங்க அப்படின்னா, இல்ல நாங்க பகவானா நினைக்கிற உங்க முன்னாடி அவரு மரியாதை குறைவா நடந்துகிட்டாரு, அதை பார்க்க எங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அந்த மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு பாருங்க அப்படின்னா, ஆமா அங்க ஒரு குரங்கு மரத்தோட உச்சி கிளையில உட்காந்துருக்கு. அப்போ அதை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த சீடருக்கு புரிஞ்சிருது, இவர் ஏதோ நமக்கு சொல்ல வராரு. இப்போ நீங்க இந்த குரங்கையும் நீங்க அடிச்சு துரத்திடுவீங்களா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இப்ப அவர் சொல்றாரு, ஆத்மஸ்வரூபத்தை மகரிஷி தரிசிச்சதுனால அந்த உணர்வு வருது. அவமதிப்புங்கிறது வந்து ஒரு அது அவர் அதை பெருசாவே எடுத்துக்கல. அவரும் இந்த கால் மேல கால் போட்டு மறுபடியும் உட்காந்தா என்ன, அவரும் என்னை மாதிரி ஒரு ஆத்மா, நானும் ஆத்மா. அப்போ அங்க உணர்வு அற்ற நிலை, எண்ணமற்ற நிலை வந்தப்போ இன்பமாகவே அவருக்கு உணருது. சீடருக்கு அந்த பக்குவம் இல்லாததுனாலதான் கோபம் வந்தது அப்படிங்கிறத நம்ம விளக்குறாங்க. இதுதான் இப்போ நீங்கள் தன்முனைப்போடு தொடர்பு கொள்ள போறீங்களா, இருப்பு நிலையான ஆனந்த சுரூபமான நான் என்கின்ற ஆத்மாவோடு தொடர்பு கொள்ள போறீங்களா அப்படிங்கிறது தான் அவர் வந்து இங்க நமக்கு விளக்கி சொல்றார். இப்போ நாம வந்து இப்ப அந்த உடல் நாமா அப்படின்னு கேட்டோம், இல்ல அப்படிங்கிற பதில் வந்துருச்சு. மனம் நாமான்னு கேட்டோம், அதுவும் இல்ல அப்படிங்கிற பதில் வந்துருச்சு. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கு என்ன உள்ள தொடர்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நாம மூச்சு விடுறோம். மூச்சு விடுறதுக்கு நமக்கு மூக்குங்கிற ஒரு கருவி இருக்கு, லங்ஸ் இருக்கு, நம்ம மூச்சு விடுறோம். ஆனா மூச்சு விடுறதுக்கு காற்று, ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது, அதை நாம உருவாக்குறோமான்னு கேட்டா இல்ல. அது வந்து மரத்துல இருந்து கிடைக்குது. அந்த மரம் ஆக்சிஜனை கொடுக்குது.
அந்த மரம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த பழத்துல உள்ள ஒரு விதை. அதுலதான் வந்து அதோட பதிவுகள் எல்லாம் இறுக்கி சுருக்கி வச்சிருக்கு. அது நமக்கு தெரியும். இப்போ இந்த மரத்தை போய் நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த மரம் நமக்கு ஆக்சிஜன் தருதா, இல்ல அந்த மரத்தை எட்டி உதைங்க அது ஆக்சிஜன் தருவதை நிறுத்திடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு பதில் நமக்கே தெரியும். மரத்தின் இயல்பு அந்த ஆக்சிஜனை தர்றது, அதுதான் அது இயல்பு. அதை நம்ம வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அது நமக்கு ஆக்சிஜனை தந்து கொண்டே இருக்கும். அங்குதான் இருப்பு இருப்பாகவே இருக்கிறது. மனம் என்ற தன்முனைப்பு அங்க இல்ல. மனிதர்கள் நல்லவன்னு ஒருத்தன் நம்மளை பாராட்டிட்டா உடனே அவனுக்கு நல்லது செய்வோம். கெட்டவன்னு சொல்லி நம்மளை அவமதிச்சுட்டா உடனே என்ன செய்யறோம், கெட்டது செய்யறோம். அதுக்கு காரணம் நான் என்கின்ற அந்த தன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களை தவிர மரங்களுக்கோ விலங்குகளுக்கோ அந்த தன்முனைப்பு கிடையாது. ஒரு பறவை இருக்கு, அது தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட அரைக்கண்ணால தான் தூங்குமா, அவேர்னஸா இருக்கும். நீங்க அந்த பறவை கிட்ட போனீங்கன்னா உடனே அது பறக்க ஆரம்பிச்சிடும், நம்மை தொட அது அனுமதிக்காது. ஆனா நாம தூங்குறப்ப எப்படி தூங்குறோம்? மழை வந்து சோன்னு கொட்டுது, என்ன நடக்குது எதுவுமே தெரியாம நாம ஆழ்ந்து அங்க நாம தூங்கிறோம். அப்போ நமக்கு மனம் வந்து வெளியில போய் வேலை செய்யறதுனால நாம அந்த மயக்க நிலையில இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு உயிர் தாவரத்துல இருந்து 2 உயிர், 3 உயிர், 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, மனிதர்கள் வரைக்கும் நம்ம பரிணாமத்துல பார்த்திருப்போம். நம்ம மகரிஷி அதை சொல்லியிருக்காங்க. அதையே தான் இங்க இவரும் சொல்றாரு. இதையும் தாண்டி பஞ்சபூதங்கள், சுத்தவெளி, இதெல்லாம் அடங்கிய இந்த பிரபஞ்சம், அதுலதான் மனிதன் வந்து வாழ்றான். மனிதனால தனித்து வாழ முடியாது. அப்போ இந்த ஆத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை அங்க அழகா சொல்றாங்க. தனித்து நிற்கும் அறிவே சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தம்ங்கிற வார்த்தையை வச்சு அவரு நான் யாருங்கிற தத்துவத்தை முடிச்சிடுறாரு. இதுதான் வந்து அனைத்திற்கும் மூலமான பரம்பொருள் இருப்பு நிலை. இறை மகான்கள் வந்து மௌனத்துல வந்து இறை உணர்வை பெற்றிருக்காங்க. அதற்கு மூலமா இருக்கிறது வந்து மௌனம். அப்போ அந்த மௌனம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. ரமண மகர்ஷி பல காலம் மௌன நோன்பு இருந்ததன் பயனாக அந்த மௌனத்தில் மலர்ந்த மலர் தான் வந்து நான் யார் அப்படிங்கிற தத்துவம். இத மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். நம்ம ரமண மகரிஷி மௌனத்தை பத்தி சொல்லியிருக்கிறத தொடர்ந்து அடுத்து என்னை தொடர்ந்து பேசுறதுக்காக இசைக்கிராணி அம்மா வர்றாங்க. அவங்க திருமூலர் குழுவை சேர்ந்தவங்க. இறை சாதனை மார்க்கத்துல 3 வருடம் தொடர்ந்து அருட்சேவை செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனவளக்கலை மன்றத்திலையும் பயிற்சிகள்லாம் எடுத்து தொடர்ந்து மகரிஷி கிட்ட நல்லா ஈடுபாடு கொண்டவர். அம்மா வந்து ஓஷோவை பத்தி சொல்ல வராங்க. மகான் ஓஷோ அப்படிங்கிறத வந்து ஞான பிதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஞான பிதா ஓஷோ அவர் வந்து 1335 நாட்கள் மௌனத்துல இருந்திருக்காரு. அப்படி மௌனத்துல இருந்த பிறகு நிறைய தத்துவங்களை மௌனத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. வாழ்க்கைய வந்து ஒரு நிமிடமா அனுபவிச்சு வாழணுங்க. ஒரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும், ரசிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் ஓஷோ. அவரோட அந்த ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வேற கோணத்துல அவர் ஆன்மீகத்தை பார்த்திருக்காரு. அதனால அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் உலகம் முழுவதும் இருக்காங்க. வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேரு ஓஷோவோட தத்துவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆடல் பாடல் அப்படிங்கிற இன்பத்தோடையே மக்கள் வாழலான்னு சொல்லி கொடுத்தவர். வாழ்க வளமுடன். ஓஷோவை பத்தி பேச அம்மாவை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருமகான் அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. நாம வந்து இப்போ மௌனம் பற்றி ரஜினிஷ் ஓஷோ சொன்ன கருத்துக்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். உனது மௌனத்தில் வார்த்தைகள் ஏதுமற்ற, மொழிகளற்ற, யாருமற்ற தருணத்தில் நீ பிரபஞ்சத்துடன் லயப்படுகிறாய். அந்த தூய்மை, அந்த அமைதி, அந்த ஒருமை உன் முழு ஆற்றலுடன் வெளிப்பட உன்னை அனுமதிக்கும்.
முதன்முறையாக நீ தனித்தன்மையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே தனித்துவமானது, ஒவ்வொன்றுமே தனித்துவமானது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது. கடவுளோடு மௌனமே தொடர்பு சாதனம், மனிதனோடு மொழியே தொடர்பு சாதனம். கடவுளோடு நீ தொடர்பு கொள்ள விரும்பினால் மௌனமாயிரு. இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்ல நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எளிமையா சொல்லிட்டாங்க. மௌனமா இருந்தா நம்ம கடவுளோட தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அமைதி நிலையில் நாம் அமர்ந்து நமது எண்ணங்களை கவனிக்க வேண்டும். இப்போ ரோட்ல ரஷ்ஷான வண்டிகள் போற ரோட்ல உட்காந்துட்டு நம்ம கவனிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வண்டிகள் ரோட்ல வரிசையா போயிட்டே இருக்கு. அப்போ அந்த ஒரு வாகனத்திற்கும் அடுத்த வாகனத்திற்கும் இடையில் இருக்கும் இடைவெளியையும் கவனிக்க தவறாதீங்க. வண்டியை மட்டும் பார்க்காதீங்க, அந்த இடைவெளியை கவனிங்க. அது மாதிரி ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் இருக்கும் இடைவெளியை கவனியுங்கள். அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து எண்ணங்கள் அற்ற நிலைக்கு, மோன நிலைக்கு செல்லும் வழியாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 1315 நாட்கள், கிட்டத்தட்ட 4 வருட காலம் மௌனத்திற்கு பின்னால ஓஷோ பேசின வார்த்தைகளை வார்த்தைகளற்ற மனிதரின் வார்த்தைகள் அப்படிங்கிற நூலா வெளியிட்டு இருக்காங்க. நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சிந்திக்கலாம், எடுத்து பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக மனிதர்கள் இன்பம் துன்பம் என்ற சொல்கின்ற வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இது அப்புறம் மௌனத்தில் வாழும் திசை முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மௌனமா இருந்தாக்கி அது வேற திசை, இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை வேற அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டாரு. வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயங்களை மக்களுக்கு சொல்வது சிரமமாகத்தான் இருக்கு அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுறாரு. ஏன்னா வெளி உலக வாழ்க்கைங்கிறது வேற, முற்றிலும் வேற. உள்ள அகப்பயணம் அப்படிங்கிறது இறை நோக்கி அந்த பயணம் வேற. அப்போ ரெண்டுக்கும் இடையில விஷயங்களை விளக்குறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அப்புறம் கணத்துக்கு கணம் எப்படி வாழ்வது, இந்த கணம் இது சரி, அடுத்த கணம் தவறாக இருக்கலாம், விழிப்புணர்வு பற்றி தெளிவாக விளக்குகிறார். இந்த கணம் இதை நான் கவனிக்கிறேன், வேறு எந்த வரையறைகளும் எல்லைகளும் இல்லை என்ற நிலையை கூறுகிறார். இந்த நிலையை அடைவதற்கு பல பயிற்சி முறைகள் தேவை அப்படின்னு சொல்றாரு. என்ன பயிற்சி? நாம ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நான் இதை செய்கிறேன் என்ற முழு கவனத்தோடு செய்து பழக வேண்டும். எண்ணங்கள் இல்லாமல் முழுமையாக ஒரு செயலை செய்ய வேண்டும். இப்போ உதாரணமா நாம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வலது கால் முன்னால போகுது, தரையில படுது, வலது கை முன்னால போகுது, இடது கை பின்னால போகுது. அப்புறம் இடது கால் முன்னாடி போகுது, தரையில படுது, இடது கை முன்னால போகுது, வலது கை பின்னாடி போகுது. இப்படி ஒவ்வொரு அசைவையும் நாம் எண்ணங்களின் குறுக்கீடு இல்லாமல் கவனிக்க வேண்டும். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் புதிதாக உங்களுக்குள் எதையுமே திணிக்க போவது இல்லை, எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது, உண்மைத்தன்மை நமக்குள் நிரம்பி இருக்கிறது. தியானத்தால் நாம் அடைவது எதுவுமே இல்லை. நமக்குள் உள்ள களங்கங்கள் பதிவுகளை நீக்கி தூய்மை பெறவே தியானம் உதவுகிறது. அந்த உண்மைத்தன்மையில் இருந்து நாம் வெகு தொலைவு வந்துவிட்டோம். தேவையற்ற குப்பைகள் கொட்டி கிடக்கின்ற மனதை தூய்மை செய்வதே, அந்த குப்பைகளை வெளியில் வீசுவதே தியானத்தின் செயல். இப்போ ஒரு புலிக்குட்டி சின்னதுல இருந்தே ஆட்டுக்குட்டிகளோட வளர்ந்துதான். அந்த புலிக்குட்டி புலியை பார்த்து பிரமிப்பாக, அதே மாதிரி என்னால வேட்டையாட முடியுமா, பாய்ந்து ஓட முடியுமா என்று கேட்பது போலத்தான் நாமும் நம்மளால தியானம் பண்ண முடியுமா, மௌனத்துக்குள்ள ஆழ்ந்து போக முடியுமா, இறைநிலையை உணர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் உண்மை நிலையை உணர முடியும். மனம் ஒரு குரங்கு, குரங்கு ஒரு இடத்தில் இருக்காது, கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கும். அதுபோல மனமும் ஒரு நிலையில் இருக்காது. இன்னைக்கு இது பிடிக்கும், நாளைக்கு அது பிடிக்காது, வேறொன்னு பிடிக்கும். இப்படி அலைபாய்ந்து கொண்டிருப்பதுதான் மனதின் தன்மை. நாம் நம்முடைய மனதை அடக்க நினைக்க கூடாது, மாறாக தள்ளி நின்று மனதை கவனிக்க வேண்டும் என்கிறார் ஓஷோ. என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு இருட்டறையில அமர்ந்து கொண்டு இருட்டே நீ போ அப்படின்னு சொன்னா போகுமா? என்ன அதற்கு நாம செய்யணுமோ அதை செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் இல்லையா? இப்போ இருட்டு எங்கே போனது?
வெளிச்சம் வந்ததும் தானாக மறைந்துவிடும். அதுபோலத்தான் மனதின் எண்ணங்களை விரட்ட தேவையில்லை, அதை கவனித்தாலே தானாக மறைந்துவிடும். மனதை மனதால் கவனித்தல். இது ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்காமல், நல்லது இது சரி தவறு என்று ஜட்ஜ் பண்ணாமல் மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். தன்னைத்தானே அறிதல் மூலமாக இந்த எண்ணங்கள் தானாகவே மறைந்துவிடும். நாம் நமக்குள் கவனிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டுக்காரங்கன்னு பிறரின் குரல் தான் நமக்குள் எழும். அதையெல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு ஒரு மெல்லிய குரல் உங்களுக்குள் கேட்கும். அதை உங்களால் கேட்க முடியும். அதுதான் மௌனத்தின் குரல், இறையின் குரல். பிறரின் சிந்தனைகளை அவர்கள் அப்படி இருக்காங்க, இப்படி வாழ்றாங்க என்று பிறரை பார்த்து எதையுமே செய்யாதீர்கள். அவர்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீங்கள் நீங்களாக உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்கள். உனக்குள் இருக்கும் தனித்தன்மையோடு நீ வாழவே பிறந்திருக்கிறாய். நிகழ்காலத்தில் அந்த கணத்தில் நாம் முழுமையாக வாழும்போது நமது ஆற்றல் அபரிமிதமாக வெளிப்படும். பழையதை நினைத்து கொண்டோ எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டோ இருந்தால் உங்கள் ஆற்றல் குறையும் என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். வாழ்க்கை ஒரு குறுகிய காலம்தான், போன நொடி போனதுதான், திரும்ப வராது. அதனால் இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள் என்கிறார். கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பது போல கண்களை மூடிக்கொண்டு உங்களை நீங்கள் பார்த்தால் விழிப்போடு வாழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம் நாமாக இருப்பதுதான் இயல்பு. அதை விட்டு வேறாக நடக்கும்போது அது நடிப்பாக மாறுகிறது. பிரபஞ்சம் உருவான அந்த இயற்கையை ஆராயுங்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு புல்லுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருமோ அதையே தான் பேரண்ட கோள்களுக்கும் தருகிறது. எல்லாமே ஒன்றுதான், வேறுபாடு காட்டுவது இல்லை. வாழ்க்கையை கொண்டாடுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். உங்களை நீங்களே முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நண்பனை பார்ப்பது போல உங்களை நீங்களே பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அபரிமிதமான சக்தி உங்களுக்குள் பெருக்கெடுப்பதை உணர்வீர்கள் என்கிறார். இந்த கணம் என்பது மட்டுமே உண்மை. வாழ்க்கை என்பது நிகழ்காலம் மட்டுமே, கடந்த காலம் எதிர்காலம் என்பதெல்லாம் கிடையாது. இப்போ நான் பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேசியதை கவனிக்காமல் நான் யாரு அப்படிங்கிற ஆராய்ச்சி, அப்படி இல்லைன்னா வேற ஏதோ விஷயத்துல கவனம் என்று நான் பேசிய விஷயங்களை தவறவிடும் நிலையில் வாழும் மக்கள் தான் 99% பேர். கவனம் சிதறியதால் நமது ஆற்றல் வேஸ்ட் ஆகும். அதே விழிப்பு நிலையில் நாம் ஒன்றை செய்யும் போது அது அபரிமிதமான ஆற்றல் நமக்குள் செயல்படுவதை மௌனமாக கவனிக்கலாம். 1% மக்கள் தான் விழிப்பு நிலையில் வாழ்கிறார்கள். அந்த விழிப்பு நிலையை அடைவதற்கு நமக்குள் நாம் ஆழ்ந்து செல்லும் மௌனமே வழியாகும். இப்படி நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தோம் என்ற நிறைவோடு செல்லலாம் அப்படிங்கிறாரு ஓஷோ. அப்புறம் பிரபஞ்சம் அமைதியாகவே இருந்தது, இனிமேலும் அமைதியாகவே இருக்கும். ஆக பிரபஞ்சம் முழுவதும் நமக்குள்ளும் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பது இந்த அமைதி நிலைதான். இந்த அமைதி நிலையை உணர்வதற்கு விழிப்புணர்வு தேவை அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. ஓஷோ கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா பேசிட்டு இருந்தாரு. அவர் சிந்திக்காத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய சிந்தனை உரைகளை கொடுத்திருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷ காலம் அவரை பேசாம மௌனத்துக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசினாரு அப்படின்னா அதுக்கு காரணமானவர் தான் மௌனமா இருந்த வாழ்நாள் முழுக்க பேசாமலே இருந்த ஒரு ஞானி மக்கா பாபா அப்படிங்கிறவரு. மக்கா பாபாங்கிறது அவரோட பேர் கிடையாது. ஒரு மக்கு குவளை, பிளாஸ்டிக் குவளை தான் அவர் கையில எப்பவுமே வச்சுட்டு இருப்பாராம். அதுல மக்கள் சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி வேணும்னா தண்ணி கொடுப்பாங்க, பணம் வேணும்னா பணம் போடுவாங்க. அப்படி போடுறத இவர் தேவையானதை மட்டும் எடுத்துட்டு வச்சிருவாரு. அதுல தேவை இருக்கிறவங்களும் எடுத்துக்கிடுவாங்க. இவர் போடுறத பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, எடுத்துக்கிற பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. அப்படி வாழ்ந்த அந்த மக்கா பாபாவை ஓஷோ நிறைய நாட்கள் இரவுகள்ல சந்திக்க போவாராம். அப்போ ஒரு இலையுதிர் காலத்தின் இரவில் அவரு சந்திக்க போகும்போது மக்கா பாபா சொல்றாரு, அப்பா நான் விஷயத்த யாருமே எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற உண்மைய உணரவே இல்லை. நீ மௌனமா இருக்கிறதுக்காக பிறக்கல, நீ கண்டிப்பா பேசதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு பேச வச்சிருக்காரு.
அந்த அளவுக்கு ஞானிகள்லாம் எவ்வளவுக்குள்ள அவங்க உணர்ந்த இறைய நம்மளும் மக்களும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் அது நம்மளுக்கு தொடர்ச்சியா நம்ம கிட்ட வந்திருக்கு. அதை இறை சாதனை மார்க்கம் மூலமா நம்ம இப்போ பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து இறையை உணர்றதுக்கான வழிய நம்ம நிறைவோடு செய்வோம் என்ற நிறைவோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிகவும் மிகவும் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நல்ல அழகா சொன்னாங்க. ஞானபிதா ஓஷோ அவர் வந்து லைஃப் வந்து லைட்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், பெரிய தத்துவங்கள் அப்படி அந்த மாதிரி சொல்லி அவர் விளக்கம் கொடுக்கல. அவரோட இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு சிங்கிள் லைன்லயே அவர் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாரு. லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவார் அவர். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ரெஸ்ட்ரிக்ஷனு அந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் வந்து சொல்லலை. அதனால நிறைய பேர் ஆன்மீகத்தையே விரும்பாதவங்க கூட ஞானபிதா ஓஷோவோட அந்த ஃபாலோவர்ஸாக இன்னமும் இருக்காங்க. வெளிநாடுகளில் அவரோட புத்தகம் வந்து நிறைய விற்பனையாகுது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எல்லா விஷயத்தை பற்றியும் கூச்சப்படாமல் சொல்லியிருக்காரு. எந்த பயம் எந்த இது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட சிறப்பம்சம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, ரொம்ப அழகாக தொகுத்து அருமையாக அழகான குரலில் விளக்குனீங்க. நன்றிம்மா. அடுத்து மகானை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம IAP 2லேருந்து பொங்கனர் அணியிலேருந்து பாக்கியலக்ஷ்மி அம்மாவை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா வந்து MA யோகா முடிச்சிருக்காங்க, அருள்நிதியாகவும் இருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் அதான் அவங்களோட ஊர். அவங்க வந்து தமிழ் வந்து அவங்களுக்கு மதர் டங்கு கிடையாது, படுகாங்கிறது தான் அவங்களோட மதர் டங்கு. இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனாலும் தமிழ் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவங்க வந்து புத்தரை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்தி அம்மாவை வரவேற்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில இங்க கூடியுள்ள இருபால்மை அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மௌனம் பற்றி மகான்கள் என்ற இந்த கருத்தரங்கத்துல புத்தரின் வாழ்க்கையில மௌனம் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது அப்படின்றத நம்ம பார்ப்போம். புத்தர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு அவரோட வாழ்க்கை முறைக்கு நம்ம போலாம். புத்தர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா புத்திய சரியான முறையில, வாழ்க்கையின் நோக்கத்திற்கான வழியில, வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு அந்த ஜேர்னில டிராவல் பண்றவங்களுக்கு பேரு புத்தர் அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய காலத்துல இருந்து புத்தர் வழியில நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்றைய காலம் வரைக்கும் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச புத்தர் யாரு அப்படின்னா கௌதம சித்தார்த்தர் அப்படின்றவர் தான் இப்போ உலகளவுல ஃபேமஸா இருக்கிற புத்தர். இப்போ இவரோட நம்ம வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கலாம். கௌதம சித்தார்த்தர் அப்படின்றவரு மே மாதம் நேபாளத்துல உள்ள லம்பினி என்ற ஒரு இடத்துல ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கிறாரு. அவரோட பிறப்ப ஊரே கொண்டாடுது. ஏன் அப்படின்னா அவரு வந்து ஒரு அரசவைக்கு இளவரசரா பிறக்கிறாரு. ஊரே கொண்டாடிட்டு இருக்கு, ஒரு திருவிழா மாதிரி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த அரசவையில இருக்கிற சோதிடர் ஒருத்தர் சித்தார்த்தரோட தந்தை கிட்ட, கௌதம சித்தார்த்தர் தந்தை கிட்ட வராரு. வந்து இந்த பௌர்ணமி நாள்ல பிறந்த இந்த குழந்தை ஒன்னா பெரிய அரசரா ஆவாங்க, இல்லைன்னா மாபெரும் துறவியா மாறுவாங்க அப்படின்ற ஒரு 2 விஷயத்த அந்த அரசர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட உடனே சித்தார்த்தரோட தந்தை அரசருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஒரு பயமா இருக்கு. இந்த பயத்திலேயே அப்படியே போகுது. இந்த ஒரு 7வது நாள்ல, சித்தார்த்தர் பிறந்த 7வது நாள்லயே சித்தார்த்தரோட அன்னை இறக்குறாங்க. அந்த பயம் அதிகமாக கூடுது சித்தார்த்தரோட தந்தைக்கு. என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியல. அன்னை இறந்துட்டாங்க,
சிற்றன்னையோட வளர்ப்புல தான் கௌதம சித்தார்த்தர் வந்து வளர போறாரு. இந்த சோதிடர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இவருக்கு கேக்குது. ஒன்னா அரசரா மாறுவாரு, இல்ல துறவியா மாபெரும் துறவியா மாறுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவருக்கு ஓடிட்டே இருக்கு. அந்த பயமும் அதிகமா கூடிட்டே இருக்கு. அதனால எல்லாம் அரசவையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர சொல்லி சித்தார்த்தரை ஒரு நல்ல முறையில ஒரு ப்ரொடெக்ஷனோட எல்லா இன்பங்களும் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டியா கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் தி பெஸ்டா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை கவனிச்சுட்டு நல்லபடியா வளர்த்துட்டு வராங்க. இவருக்கு வெளி உலகமே தெரியாது, துன்பம்னா என்னன்னே தெரியாம இந்த கௌதம சித்தார்த்தர் வளர்ந்துட்டே வராரு. இவரோட இளமை காலம் வருது. அந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு அழகான பெண்மணி, அறிவான பெண்மணியை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் வந்து தனியா நகர்வலம் போறாரு தேரோட்டியோட. இவர் மட்டும் தனியா நகர்வலம் போறாரு. போகும்போது வழியில நரைமுடியோட ஒரு தளர்ந்த நடையோட ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது இவருக்கு அதிசயமா இருக்கு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தேரோட்டி கிட்ட கௌதம சித்தார்த்தர் கேக்குறாரு, யார் இவரு? இந்த நரைமுடின்னா கூட அவருக்கு தெரியாது. அந்த கலர் முடி ஏன் இந்த கலர்ல இருக்கு, ஏன் அவரை ரொம்ப தளர்ந்து தள்ளாடி நடக்கிறாரு அப்படின்னு தேரோட்டி கிட்ட கேக்குறாரு. தேரோட்டி வந்து சொல்றாரு, இவர் வந்து ரொம்ப வயதானவர், நம்ம வயதானா இப்படிதான் நமக்கு முடியெல்லாம் நரைக்கும் அப்படின்னு இவருக்கு சொல்றாரு. அப்பதான் கௌதம சித்தார்த்தருக்கு தெரியுது, ஓ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து வயதான ஒரு ஸ்டேஜ் வந்து வரும் அப்படின்னு எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்னே அப்பதான் சித்தார்த்தருக்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. இந்த எண்ணங்கள் அவர் எண்ணத்துல ஓடிட்டே இருக்கு. அந்த காட்சி வந்து ஓடிட்டே இருக்கு. அப்படியே போறாங்க. ஒரு நோயாளி ரொம்ப உடல் எல்லாம் தளர்ந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா டயர்டா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தேரோட்டி கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ரொம்ப அதிகமான ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கும் மறுபடியும் இன்னொரு எண்ணம் வருது. நோய்னா என்ன அப்படின்னு தேரோட்டி கிட்ட கேட்கிறாரு. உடம்புல சிறு தொந்தரவுகள் வந்தா நோய் வரும், அது அதிகமா ஆகும்போது இப்படி ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நோய்னா அதுக்கப்புறம் தான் சித்தார்த்தருக்கே தெரிய வருது. இப்போ முதுமைனா தெரியாது, நோய்னா தெரியாத நிலையில வளர்ந்துருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்களும் அவரோட எண்ணத்துல ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. இந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கு. அவரோட எண்ணத்துல போயிட்டே இருக்கு. அப்படியே வழியில போகும்போது ஒரு சடலத்தை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. சுத்தி மக்களும் கூடி வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் அவரு முதல் முறையா ஒரு இறப்ப பாக்குறாரு. ஒரு சடலத்தை எடுத்துட்டு வர்றத பாக்குறாரு. இது தேரோட்டி கிட்ட கேக்குறாரு. தேரோட்டி சொல்றாரு, இறந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க, அந்த மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இறப்புனாலும் சித்தார்த்தருக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இறப்புனா என்ன அப்படின்னு இந்த தேரோட்டி சொல்றாரு. இந்த 3 விஷயங்களும் இவரோட எண்ணத்துல ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் நினைக்கிறாரு, இந்த எண்ணங்கள் வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இது எல்லாமே நமக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. நல்ல விஷயங்களே தெரியுது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியல. மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்காங்க அப்படின்னு அவரோட எண்ணத்துல ஓடிட்டே இருக்கு. இந்த விஷயங்களுக்கான கேள்விகள், பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, ஏன் நோய் வருது, ஏன் வயதாகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் அவர் எண்ணத்துல ஓடிட்டே இருக்கு. இதற்கான விடைகள் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப அந்த எண்ணங்கள் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அப்படியே நாட்கள் போகுது. அவரோட குழந்தைக்கு 1.5 வயது ஆகும்போது இவருக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர்களுக்கு சித்தார்த்தர் எண்ணத்திற்கான பதில்கள் வந்து எந்த கேள்விக்கான பதில் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால அந்த அரசவை விட்டு போகணும்னு முடிவு பண்றாரு. திரும்பவே வரக்கூடாது, இந்த எண்ணங்களுக்கான கேள்விக்கான பதிலை வந்து தேடி போகணும், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு தேடி போகணும் அப்படின்ட்டு அந்த அரசவை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பல நாடுகள் பல தேசங்களுக்கெல்லாம் போய் நிறைய யோக முறைகள் நிறைய பயிற்சிகள் எல்லாம் பயின்று நிறைய கத்துக்கிறாரு. அவருக்கு அந்த விடைகள் கிடைக்கவே இல்லை. இந்த யோக பயிற்சியினால நிறைய விஷயத்த கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு ஒரு நாள் அவர் வந்து ஒரு ஆற்றை கடந்து போறாரு. ஒரு மரத்துக்கு அடியில இவர் வந்து அப்படியே உட்கார்றாரு. உட்கார்ந்து அவரோட கேள்விக்கான பதில் கிடைக்கவே இல்லை. அந்த மௌனத்துல ஆல்ரெடி இவர் வந்து நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்காரு இல்லையா, அதனால அந்த மௌனத்துல உட்கார்றாரு. அந்த மௌனத்துல உட்காரும் போது அதுக்கு முன்னாடியே அவரோட எண்ணம் ஒண்ணு போடுறாரு.
என்னோட கேள்விக்கான பதில், இந்த வாழ்க்கையின் நோக்கத்திற்கான பதில், இந்த இருப்பு நிலைக்கான பதில் வந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா அப்படியே நான் இறந்துடணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தோட அவர் வந்து அந்த மரத்துக்கு அடியில உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஞானம் வந்து கிடைக்குது. அந்த அந்த மரம் தான், அந்த மரத்துக்கு அடியில கிடைச்ச ஞானம் தான் அந்த மரத்தை தான் நம்ம வந்து போதி மரம், புத்தருக்கு ஞானம் கிடைத்த போதி மரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சோல் சர்ச்சிங், இந்த ஜேர்னில வந்து தான் யார், அவரோட இருப்பு நிலை என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்ற ஜேர்னில போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இந்த மாதிரி தியானம் தான் அடிக்கடி இவர் செஞ்சுட்டே பயிற்சியில இருப்பாரு. ஒரு காட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அவரோட ஆரா வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி இருக்காம, அந்த காட்டு ஃபுல்லா சுத்தி இருக்காம. அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே அந்த புத்தரின் ஆறாக்குள்ள வரும்போது அமைதியான நிலையில அது தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்குதாமா. அந்த விலங்கோட தன்மை இழந்து, விலங்கோட தன்மை என்ன, வேட்டையாடுறது, பிற உயிர்களை பறித்து தின்பது, அந்த குணங்கள் இல்லாம அமைதியான நிலையில போகுதாமா. அந்த ஆறாவா தாண்டி வெளியே போனதுக்கு அப்புறம் வேட்டையாடி சாப்பிடுதாமா. அந்த அளவுக்கு புத்தரின் ஆறா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சாமா. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுன்றத அந்த ஒரு எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால விலங்கின் குணம் கூட மாறி அந்த அமைதியான நிலையில அந்த ஆறாக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சாமா. இப்போ நிறைய இந்த வழியில அவரும் ஞானம் அடைஞ்சு இப்போ உலக மக்களுக்கும் அந்த பயிற்சிகளை கொடுக்கறாரு. அதுல ஒரு மேன்மையான பயிற்சி, மேலான பயிற்சின்னு தான் விப்பாஷனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விப்பாஷனா முறை அப்படின்னா, விப்பாஷனா என்னன்னா டு see things as they really are. அப்படின்னா டு see things as they really are. ஒரு பொருளையோ, ஒரு செயல்பாட்டையோ, ஒரு மனிதனையோ அது எப்படி இருக்கோ அது அதன்படியே நீ பார்த்துக்கொள் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பதுதான் விப்பாஷனா தியானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விப்பாஷனா முறை ஒரு நான் செக்டேரியன் அப்படின்னு சொல்றாங்க. நான் செக்டேரியன் அப்படின்னா எந்த ஒரு மதமோ, எந்த ஒரு இனமோ, எந்த ஒரு குலமோ, எந்த ஜாதி மதம், ஆண் பெண் அப்படின்ற வயது அப்படின்ற வேறுபாடு இல்லாம யாரு வேணா கத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த வயது வரம்பு, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விபாஷனா ஒரு நான் செக்டேரியன் அப்படின்னு சொல்றாங்க. இது பண்றதுக்கு முன்னாடி சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிக்க சொல்றாங்க. நம்மளோட குணங்களை வந்து சீரமைக்கிறதுக்கான சில செயல்களை செய்ய சொல்றாங்க. எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொல்லாமைய அறவே தவிர்க்கணும், திருடக்கூடாது, முறையற்ற பால் கவர்ச்சியில ஈடுபடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போதை வஸ்துக்கள், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த போதை பழக்கத்துல வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது நமக்கும், நம் உடலுக்கும், நம் மனதிற்கும் கேடு, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் கேடு, இந்த சமுதாயத்திற்கும் கேடு. ஏன்னா நம்ம விபாஷனா தியானம் பண்ணும்போது மன ஆற்றல் அதிகமாக அதிகரிக்கும், உடல் ஆற்றல் அதிகமாக அதிகரிக்கும். அப்போ இந்த தீய பழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த ஆற்றல் விபாஷனா தியானத்தினால, எந்த ஒரு தியான பயிற்சினாலும் அந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது சுற்றியுள்ள நமக்கும் எல்லாத்துக்கும் பாதிப்புன்றதுனால இந்த தீய பழக்கத்தை அறவே ஒழித்து நல்ல பழக்கத்தை மேற்கொண்டு இந்த விபாஷனா முறைய நம்ம வந்து மேற்கொள்ள சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 ஜுவல்ஸ் ஆஃப் புத்திசம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மந்திர உச்சாடனையா இந்த புத்திசம்ல அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. புத்தம் சரணம் கெச்சாமி, தம்மம் சரணம் கெச்சாமி, சங்கம் சரணம் கெச்சாமி. இந்த புத்தம் சரணம் கெச்சாமின்றதுக்கு அர்த்தம் வந்து புத்திய ஒரு ஹையர் லெவல் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போகணும், நம்மளோட வாழ்க்கை நோக்கத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. தம்மம் சரணம் கெச்சாமி அப்படின்னா தம்மம், அந்த தம்மம்னு சொல்றாங்க, சில இடத்துல தர்மம்னு சொல்றாங்க. தம்மம்னா இந்த தியான முறையை நாமளும் பயின்று மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னா இந்த சங்கம், இந்த புத்திசம்ல என்ன சொல்றாங்கன்னா புத்த சங்கத்துல இணைஞ்சு அந்த புத்த பித்திருக்களோட அவங்களோட டிராவலா எடுத்துட்டு போய் அந்த ஹையர் லெவல் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்றதுக்காக இந்த புத்த சங்கத்துல இணைய சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ISM குரூப்ல இணைஞ்சு நம்மளோட நோக்கம் உலக அமைதிக்காக நம்மளோட டிராவல் எடுத்துட்டு போற மாதிரி, இப்போ வேதாத்ரியம் குரூப்ல இணைஞ்சு அந்த நம்மளோட ஹையர் லெவல் ஸ்டேட்டை எடுத்துட்டு போற மாதிரி, உலக அமைதிக்கான நம்மளோட டிராவல் எடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி சங்கத்துல இணைய சொல்றாங்க.
இந்த விபாஷனா பயிற்சி ஒரு மைண்ட் டீடாக்ஸ் முறை. மைண்டை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சினே சொல்வேன். தாய்லாந்துல இந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சியை குறைச்சு இப்போ இந்த தாய்லாந்துல இருக்கிற மெடிடேஷன் சென்டர்ஸ்ல இந்த புத்த டெம்பிள்ல வந்து அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சியை அப்படியே என்டர் ஆனோடனே அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருமாமா. அந்த எண்ணமற்ற நிலை, நம்ம வந்து அங்க போய் நம்ம எந்த ஒரு செயல்பாடும் செய்ய வேணாம், உட்கார வேணாம், ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி அங்க என்டர் ஆன உடனே அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறையும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாமளும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு பிறருக்கும் நம்மளோட செயல்ல வந்து நிறைய மாற்றங்களை எடுத்துட்டு வந்து உலக அமைதிக்கான பல மகான்களின் கனவுகளை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு நம்ம பயிற்சியை ஆழ்ந்து நம்ம உணர்ந்து மேற்கொள்வோம் அப்படின்னு முடிச்சு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பாக நல்ல பொறுமையா அமைதியா அழகா வந்து பேசினாங்க. நன்றிம்மா. இப்போ புத்தரை பத்தி சொல்றப்ப அம்மா சொல்றாங்க, அந்த தாய்லாந்துல வந்து அந்த கோயிலுக்குள்ள போன உடனேயே எதுவுமே நமக்கு வந்து பிரார்த்தனையே இருக்காது. அப்படியே ஒரு சிலையை பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மௌனத்துல இருந்துட்டு நாம வந்து வெளியில வந்துருவோம். அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே தான் நமக்கு வந்து திரும்பி நம்ம பிரச்சனைகளோ இல்லை நம்மளோட அது வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த கோயிலோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த புத்தரோட சிலை அமைப்பே அப்படிதான் இருக்குமா. அவங்க அந்த மாதிரி தான் அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அங்கே வந்து ஒரு புலிகள் சரணாலயம் இருக்கு. அங்கே போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரிய புலி இருக்கும், குட்டி புலி இருக்கும். பெரிய புலி தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, குட்டி புலி தனியாக இருக்கும். அந்த பெரிய புலிக்கிட்ட போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வாழை தூக்கி நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே படுத்திருக்கும். அங்கே வந்து அதோட ஃப்ரீக்வன்சியும் அவங்க வந்து குறைக்கிறாங்க. டூரிஸ்டாக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வாய்ப்பு இருந்தால் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த குட்டி புலி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கேயும் குழந்தைங்க போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அதுங்களை வந்து துன்புறுத்தாமல் இருந்தோம்னா அதுங்க நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த இடமே அப்படியே அமைதியாக இருக்கும், பேசவே மாட்டாங்க. அங்கே அப்படியே ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த புத்தரோட அந்த இது வந்து வைப்ரேஷனை நம்ம அங்கே பார்க்கலாம். அவங்க எந்த அளவுக்கு அங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அம்மா வந்து ரொம்ப அழகா நமக்கு புரிகிறப்ப எடுத்து சொன்னாங்க. நன்றிம்மா. அம்மாவை தொடர்ந்து இறையாசிரியர் ஜானகி அம்மாவை நம்ம அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வந்து கொங்கணர் குழுவை சேர்ந்தவங்க. எம்ஏ யோகா முடிச்சிருக்காங்க. கும்பகோணத்தை சேர்ந்தவர். அம்மா வந்து தாயுமானவரை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக் ஓப்பன் ஆயிருக்கு. அம்மாவுக்கு சில நேரம் அப்படி ஆகும். வெளியில போயிட்டு உடனே வாங்கம்மா. வாழ்க வளமுடன். டைரக்ட் மெசேஜ் வருது, ஆனா எவ்ரி ஒன்ல தான் இருக்குது. அப்படிங்களாமா? அது எப்படின்னு தெரியல, எவ்ரி ஒன்ல தான் இருக்குது மெசேஜ். உங்களுக்கு வருதா? சாட்ல மெசேஜ் வருதா? சாட்ல மெசேஜ் வரலமா. ஆனா எவ்ரி ஒன்ல தான் இருக்கேன், வச்சிருக்கேன். வாழ்க வளமுடன். தாயுமானவரை பத்தி நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் யார் அப்படிங்கிற அந்த சிந்தனையை தூண்டினதே அவரோட அந்த பாடல் தான். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்குதுல்ல. அந்த பாடல் வந்து மறுபடியும் கேட்குறப்ப இறைவன் பற்றி நாம் முழுமையாக இறைவனோட அந்த அரூப நிலையை நாம் உணரணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து
மகரிஷிக்கு வந்ததா அவங்க வந்து பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த தாய்மானவரை பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப ஜானகி அம்மா வந்திருக்காங்க. அம்மா வேற நம்பர்ல இருந்து கூட வர சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணா கோஹோஸ் கொடுத்துடலாம். ம் ஃபோன் நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. நீங்க கன்டினியூ பண்ணுங்க பிருந்தாமா, நான் உங்களுக்கு பேசுறேன். ஜானகி அம்மாவை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கம்மா, அவங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. ஜானகி அம்மா, வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா, நீங்க வேற நம்பர்ல இருந்து கூட வாங்க, நான் உங்களுக்கு கோஹோஸ் கொடுக்குறேன் வேற போன்ல இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண. பிருந்தாமா, நீங்க அதை நிறைவு பண்ணுங்க, அவங்க வந்தாங்கன்னா பார்க்கலாம், மற்றதெல்லாம் ஓகே. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். வாய் பேசாமல் இருப்பது வாக்கு மௌனம். மௌனத்துல வந்து வாக்கு மௌனம் அப்படிங்கிறது தான் இப்ப நாம கடைபிடிக்கிறது. மகரிஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் நிலை மௌனத்துல வந்து பேசாமல் இருக்கணும். நாம தொண்ணு பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். நம்ம ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே இருக்கும், நம்மளோட உள்முகம் உள் பேச்சு அப்படிங்கிறது நமக்கு கேட்காது. அதனாலதான் முதல் ஸ்டெப் வந்து மௌனத்துல வாக்கு மௌனம். நாம பேசாம இருந்து பழகணும். அதுவே பல பேருக்கு கடினம். ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தெரியாதவங்களை பார்த்தா கூட தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுல உள்ளதெல்லாம் வெளியில அவங்களுக்கு கொட்டணும். முதல்ல நாம அதுக்கு பயிற்சி எடுக்கணும். இப்ப நம்ம தவம் செய்து பழக பழக நமக்கு வாக்கு மௌனம் கொஞ்சம் ஈஸியாவே வந்துடும், நம்மளால பேசாம இருக்க முடியும். மௌனத்தை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப 1 மணி நேரம் டெய்லி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போக நமக்கு நல்ல ஜீவகாந்தம் சேமிப்பு ஏற்படும். நல்ல ஒரு சிந்தனை இறைநிலை உணர்வு நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி விரத நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிகமா நமக்கு வரும், பூமிக்கு வரும். நம்ம வந்து அந்த நேரத்துல மௌனம் இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்ச ரகசியங்களை உணரக்கூடிய அந்த சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதனாலதான் வந்து அந்த மாதிரி நாட்கள், சிவராத்திரி, பிரதோஷம், அந்த மாதிரி சில நாட்கள்ல மௌனம் இருக்க சொல்றாங்க. அடுத்தது வந்து தவம் செய்யும் பொழுது நமக்கு வந்து எண்ணங்கள் படிப்படியா குறையும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப வந்து நம்ம நிறைய எண்ணங்கள் வரும், ஒரு 100 எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே அமைதியாவே உட்கார கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பல நாள் மௌனம், 30 நாள் மௌனம், 48 நாள் மௌனம், அதுல வந்து எண்ணங்கள் நல்லா குறைஞ்சி நல்ல ஒரு அமைதி நிலை கிடைக்கும் அப்படின்னு ஆழியார்ல போய் மௌன நோன்பு இருந்த அன்பர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கருவி மௌனம்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, நீங்க வந்து காதால நம்ம எதையும் கேட்கக்கூடாது, பேசாம மட்டும் இருக்கிறதுல காதால எதையும் கேட்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி நம்மளோட இந்த இதையும் நம்ம வந்து கருவிகளையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மௌனமும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மௌனத்துல வந்து பல வகைகள் வந்து இருக்கு. இப்போ மகான்கள் கடைபிடித்தது எல்லாமே வந்து முதல்ல வாக்கு மௌனம், அப்படியே கருவி மௌனம். அடுத்து கடைபிடித்தது தான் மகா மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா மௌனம் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எந்த சிந்தனையுமே இல்லாம, தான் அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லாம அவங்க முழுவதுமா அப்படியே இறைநிலையோட இணைந்து 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 நின்று பழகிறப்ப அந்த மௌனத்துக்கு பேரு தான் மகா மௌனம். பல காலம் வந்து மகான்கள் வந்து மௌனமா இருந்தா அதுதான் வந்து
மகா மௌனம் அப்படிங்கிற பொருள் வரும். இப்ப மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிறது வந்து முதல்ல வாக்கு மௌனம், கருவி மௌனம், அடுத்தது தான் வந்து மகா மௌனம். அது வந்து கொஞ்சம் நமக்கு லேட் ஆகும். அம்மா ஜானி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கம்மா, கோஹோஸ்ட் கொடுங்க. மௌனத்தின் பெருமைதனை யார் சொல்லக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனம் அப்படிங்கிறது, சப்தம் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு மொழிகள் இருக்கு. மௌனத்தை விளக்குறதுக்கு வந்து மொழிகள் வந்து கிடையாது, அனுபவிக்கணும். மௌனம் வந்து இருந்து பார்த்து அந்த உணர்வை வந்து நாம அனுபவித்தால்தான் நமக்கு வந்து அந்த மௌனத்தோட பெருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்கமா இருந்தா நாம அமரராகலாம், அந்த தேவநிலை அடையலாம். மனிதன் மகான் ஆவதற்கு மௌனம் உதவி செய்து. விலங்கின பதிவிலிருந்து மனிதனாக வாழ்வதற்கு தவம், தற்சோதனை இதெல்லாம் தேவைப்படுது. இந்த தவம் தற்சோதனை எல்லாம் செஞ்சு நம்மளோட ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்ச பிறகு நமக்கு கிடைக்கிறது தான் மௌனம். இந்த மௌனத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நீட்டிச்சுக்கிட்டே போகணும். நாட்கள், மாதங்கள், வருடக்கணக்கா அப்படி நீட்டிச்சுக்கிட்டே போகிறப்பதான் அது மகா மௌனம். அதுதான் ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கருமையத்துல இருந்து நமக்கு தொடர்ந்து வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். நம்ம இப்ப தாய்மானரை பத்தி நீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சாரிங்கம்மா, வாழ்க வளமுடன். என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், முன்வினை சேர் தூய்மைக்கேற்ப முயன்றதில் இன்று வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். சும்மாய் இரு என்னும் மோன நிலை பற்றி தாய்மானவர் எப்படி எடுத்து இயம்புகிறார் அப்படிங்கறத பத்தி இப்பொழுது நாம காண இருக்கின்றோம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானர். தாய்மானருக்கு வந்து அறிவைதான் தெய்வம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு எப்படி அந்த அறிவு, அந்த இதை பத்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, சிறு வயதுல இருந்து அவர் என்ன செய்வாரு, கோவிலுக்கு போவாரு. அப்ப அவர் வந்து திருச்சியில இருந்தாரு. அப்ப மலைக்கோட்டை கோயிலுக்கு சிறு வயதுல இருந்தே அவங்க பெற்றோர்கள் போற அந்த பழக்கத்தினால இவரும் போய்கொண்டே இருப்பாரு. அப்படி போய்கிட்டே இருக்கக்குள்ள தெய்வ பக்தி மிகுந்து இருக்குது. அப்படி மிகுந்து இருப்பதனால அவர் தினந்தோறும் மலைக்கோட்டையில் உள்ள சிவனையும் வழிபட்டு, அகிலாண்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய திருவானை கோவில்ல இருக்க அம்மையும் வழிபட்டு வருவதுதான் அவருடைய வழக்கமாக இருந்து, இளம் வயதிலேயே இவருக்கு இந்த நிலை வரக்குள்ள நித்திய கர்மாவை அவரு நீக்குவதற்காகவும் இந்த இறைவன் வந்து இவருக்கு அந்த இடத்துல உதவி செய்திருக்கிறாரு. அப்படி அமைந்திருக்குது அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் வந்து அவர் மலைக்கோட்டையில சிவனார் தரிசனம் செய்வதற்காக கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்துகிட்டு இருக்கக்குள்ள இடையில வந்து ஒரு சான்றோர் நிற்கிறத பார்க்கிறாரு. அவரை கண்ட உடனே இவருக்கு என்ன தோணுதுன்னா, காந்தம் ஊசியை கவர்ந்து இழுப்பது போன்று தோன்றுது. காந்தம் இருந்ததுன்னா அது ஊசி எங்க இருந்தாலும் கவர்ந்து இழுக்கும், அது போன்று தோன்றுது. ஏன் அப்படி தோன்றுது அப்படின்னா, இந்த இளைஞன் வந்து இவருடைய நோக்கம் வந்து இறைவனை உணரணும் அப்படிங்கறதுதான். அப்ப அந்த இறைவனை உணரணும்னா தான் துன்பம் இல்லாமல் பிறர் துன்பத்தை போக்கி வாழ்வதுதான். பிறர் துன்பத்தை போக்கி தன்னுடைய துன்பத்தை கூட பெரிதா நினைக்காம பிறர் துன்பத்தை போக்குவதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கு. நோக்கம் அப்படி இருப்பதனால அந்த மோனகுருங்கிறவரு காட்சி வைக்கிறார். மோனகுருன்னா அவருடைய பேர் ஏன் அப்படி வந்ததுன்னா, அவர் பேர் வந்து பரமாச்சாரியரு. அவரு அவசியம் ஏற்படும் பொழுது இரு வார்த்தைகளை தான் பேசுவார், அதுக்கு மேல அவரு பேசவே மாட்டார். அதனாலதான் அவருக்கு சீடர்களே எல்லாரும் சேர்ந்து மோனகுரு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த மோனகுரு தான் இவரை ஆட்கொண்டாரு. அப்படி ஆட்கொண்டதுனாலதான் இந்த மௌனத்தை பத்தி அவரு மௌனமா இருக்கிறதுனால நீ எப்படி மௌனமா இருந்து அந்த இறைத்தன்மை உணர்ந்து பிறருக்கு ஒத்து உதவியுமா வாழலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப மௌனத்தினால நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. தாய்மானவர் தனது குருவான மோனகுருவை சந்திக்கிறாரு. அப்படி சந்தித்து ஆட்கொண்ட அவரை குருவா ஏத்துக்கிட்ட பிறகு சிறிது காலம் கழித்து பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்படி ஏற்படக்குள்ள இவர் என்ன செய்யறாரு, அவருடைய பிரிவாற்றமையை தாங்க முடியாம மிகவும் மனம் குழம்பிய நிலையில அவர் இருக்கிறாரு.
இப்படி பிரிந்து இருக்கிறது ஏன் இப்படி பிரிந்து இருக்க சொன்னாரு அவரு குரு அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பிராரத்த கர்மங்களை பெரும்பகுதியை பூர்த்தி செய்துடுவான். அந்த சிஷியன் வந்து தன்னுடைய பிராரத்த கர்மங்க பெரும்பகுதியை பூர்த்தி செய்துடுவான். அதன் பிறகு அந்த குருவும் சீடனும் இருந்தா தெய்வீக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத அந்த மோன குருவானவர் ஒரு உறுதிமொழியாக கூறிவிட்டு சென்றிருக்கிறாரு. இப்படி இந்த பிரிந்த அந்த வேதனையினால புழம்பி இருந்த சீடரை பார்த்து அந்த குரு என்ன சொல்றாருன்னா, சும்மா என்று ஏம்பி விட்டு குரு புறப்பட்டு போனார். சும்மா இருன்னு சொல்லிட்டு அவரு புறப்பட்டு போயிட்டாரு. அப்ப இவரு எப்படி சும்மா இருக்கிறது, சும்மா இருந்தா எப்படி இருக்கிறதுன்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ பக்தியில இருந்தாரு, மத்தபடி இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்ப எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சிந்திக்கக்குள்ள அப்புறம் தாய்மானவர் வந்து குருவை நினைக்கிறாரு. அப்படி நினைக்கக்குள்ள தாய்மானவரும் மோன குரு சாமி என்ன செய்யறாங்கன்னா, சமயம் கடந்த சமரசம் கண்டவர்கள். சமயம் கடந்தவங்கன்னா என்ன, எது சாதி மதம் இதெல்லாம் இல்லாம எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையை கடந்தவர் வந்து தாய்மானவர். அவர் என்ன செய்யறாரு, சித்தம் மனம் செயல் வாக்கு எல்லாத்தையுமே சுத்த மௌனம் என்று நினைச்சு சிந்தையை சும்மா இருக்கணும். சிந்தை வந்து சும்மாவே இருக்கிற அந்த பேற்றினை பெறணும்னா தவம் செய்துதான் பெறலாம். அப்படி பெறவும் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்ப மோல நிலையில் இருந்து நிர்விகற்ப சமாதி நிலையில் இருப்பதற்கு நிர்விகற்ப சமாதி நிலையில இருப்பதற்காக இந்த உடல் ஒண்ணுத்துக்குமே பயன்படல. இந்த உடல் இருந்து என்ன பயன் அப்படின்னு அவரு கேட்கிறாரு தாய்மானவர். நிர்விகற்ப சமாதி என்பது மூச்சு ஓட்டத்தையும் நெஞ்சு ஓட்டத்தையும் நிறுத்தி இறந்த பிணம் போன்று இருக்கின்ற ஒரு நிலைதான் நிர்விகற்ப சமாதி அப்படிங்கிறது. மௌனம் என்பது பேசா நிலையில் இருப்பதுதான் மௌனம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது மௌனம் அல்ல. எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றாலும் மௌனமாக இருத்தலே முழுமையாக மௌனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. இப்ப மௌனம் 3 வகைகள் படுது. வாக்கு மௌனம், மகா மௌனம், கருவி மௌனம் அப்படின்னு. அப்ப வாக்கு மௌனம்னா வாய் பேசாது இருப்பதுதான் வாக்கு மௌனம். கருவி மௌனங்கிறது ஞான இந்திரிய கரும இந்திரியங்களை அடக்கமாக இருப்பதுதான் கருவி மௌனம். மகா மௌனங்கிறது வாக்கு மௌனமும் கருவி மௌனம் அது ரெண்டும் சேர்ந்து அதனோட அலைப்பாயக்கூடிய மனதை அமைதிப்படுத்தி இறை உணர்வோடு இருந்து பழகுவதுதான் மகா மௌனம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இந்த இடத்துல. இப்ப சும்மா இருக்க சுகம் சுகம் என்று கருதி எல்லாம் சும்மா இருக்கிறதுலதான் சுகம் அப்படின்னு நம்ம நினைச்சு எல்லாருமே அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும். அம்மா வந்து அடிக்கடி இந்த சொல்றதை கேட்டும் நமக்கு அந்த சும்மா இருப்பதை பத்தி இங்க இவர் எப்படி பயன்படுறாரு, சும்மா இருன்னு குரு சொல்லிட்டு போயிட்டாரு, அதை எப்படி தன்னுடைய அனுபவத்துல எடுத்துக்கிறாருன்றத பார்ப்போம். எதுக்கும் சும்மா இருமனமே என்று எனக்கு போதித்த உண்மை எங்கே போகவிட்டாய். குரு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க சும்மா இரு மனமேன்னு, ஆனா எனக்கு அந்த உண்மை நிலை உணர்த்தாம எங்க போய்விட்டாய், எங்க போயிட்ட மனமே அப்படின்னு அந்த குரு சொன்ன வழியை அவர் கடைபிடித்து கேட்கிறாரு. அப்படி கேட்கக்குள்ள எதுக்கும் சும்மா இரு நீ என்று உரைத்த நீ எதுக்குமே சும்மா இரு அப்படின்னு எனக்கு சொன்னியே, அது ஒரு சூதா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல அப்படி இருக்காதுன்னு தன்னையே திரும்பி இருந்துட்டு சும்மா இருக்க என்ன வைத்தாய் அப்படி அது ஒரு சூதா இருக்குமோன்னு நினைச்சாரு. ஆனா அப்படி இல்ல, அவர் சொன்ன மொழியை கடைபிடித்ததுனால அப்படி சும்மா இருக்க என்ன வைத்த. இந்த சும்மா இருக்கிறதுனால எனக்கு என்ன சுகம் கிடைச்சதுன்னா மௌனங்கிற ஒரு சுகம் கிடைச்சது. அப்ப இந்த மௌனத்தினால எனக்கு நான் என்ன அதுல இருந்து வெளிப்படுத்தினா அதுல இருந்து என்ன உணர்ந்துகிட்டேன் அப்படிங்கிறத தாய்மானவர் இங்க சொல்றாரு. சேவை மனப்பான்மை பெருகிறது, புலனடக்கம் பெறுகின்றது, அப்புறம் பிரபஞ்ச ரகசியமும் அதனுடைய தன்மையும் விளங்கும் அளவுக்கு நம்மளுடைய அறிவு ஆட்சி திறம் பெறுகிறது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. பிரபஞ்ச இயக்கம் பற்றி தாய்மானவர் என்ன குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, பாராதி பூதமெல்லாம் பார்க்குங்கால் அப்பறத்தின் சீராக நிற்கும் திறன் கண்டாய். ஆதி, பார்னா உலகம், ஆதினா ஆதி அனாதி என்று சொல்லக்கூடிய இந்த இறைத்தன்மை பூதம் எல்லாம் பார்க்குங்கால் 5 பூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணுன்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களையும் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் சீராக நிற்கும் திறன் கண்டாய். அது ஒரு சீராக
அந்த வட்டப்பாதையில சுழன்று ஓடக்கூடிய நிற்கக்கூடிய நிலையும் எனக்கு காண்பதற்கு நீ காட்சி கொடுத்தாய் அப்படின்னு அந்த ஆதி நிலையாகி இறைவனை இவரு சொல்றாரு இந்த இடத்துல. பாலில் வெண்ணெய் பரவி இருப்பது போல பிரபஞ்சத்தில் எல்லாமே நமக்கு, பிரபஞ்சத்துல எல்லாமே என்னது, அந்த இறைத்தன்மை பரவி இருக்கின்றது. பாலை கடந்தால் வெண்ணெய் ஓரிடத்தில், அந்த வெண்ணெய் ஒரு இடத்துல திரண்டு வருதுல, அதே போலதான் தியானம் செய்வதன் மூலமாக பிரம்ம ஞானத்தை நம்மளால ஆன்மாவில உணர்ந்து வெளிப்படுத்த முடிகின்றது. இந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்து வெளிப்படுத்த முடிகிறதுன்றதும் தாய்மானவர் இங்க குறிப்பிடுகின்றார். அப்புறம் மலக்கட்டு அறுத்தல். மலக்கட்டு அறுத்தல்னா நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களை கட்டு அதுல இருந்து ஒழித்து எப்படி வாழுது, அந்த மலக்கட்டு ஒழித்தால்தான் நிஷ்காமிய நிலை ஏற்படும், நிஷ்காமிய நிலை ஏற்படும் அப்படிங்கிற. இந்த ஆணவம், கண்மம், மாய நிலையை கட்ட அறுத்தால்தான் நிஷ்காமிய நிலை ஏற்படும். ஆணவம் என்ற கட்டை கலைத்து மாயை என்ற திரையை விலக்கி சுவாமிதலையை தகர்த்த பின்னரே மனம் நிஷ்காமிய நிலையை இயம்புகின்றது என்று தாய்மானவர் இங்கு குறிப்பிடுகின்றார். நிஷ்காமிய நிலையில் உள்ளவர்களுக்கு தான், அந்த நிஷ்காமிய நிலையில உள்ளவங்களுக்கு தான் பிரபஞ்சத்தில் காணப்படும் எல்லா பேதங்களும் இறைவனே ஆதாரமாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு அணுவிலும் அவன் இருக்கக்கூடியதையும், அவனின்றி ஒரு அணுவு அசையாது அப்படிங்கிற உண்மையும் உணர முடியும் அப்படின்னு இங்க தாய்மானவர் சொல்றாரு. பிரம்மத்தையும் ஜீவனையும் பிரிப்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள் தான். இதை கழிப்பதற்கு உண்டான வழிமுறைகளை தான் இங்க தாய்மானவர் கூறுகின்றார். இந்த 3 மலங்களினின்றும் நாம் நம்ம ஒரு ஆன்மா தன்னை விடுவித்து கொண்டு தூய்மை பெறுவதற்குத்தான் மெய்ஞான சித்தியாகும். ஆன்மா தூய்மை பெற்றாதான் மெய்ஞான சித்தியாகும் அப்படிங்கிறாரு. அப்ப மௌனம் ஒரு மகத்தான ஞானம், அது தெய்வீக ஞானம். அப்ப வினை தூய்மை பெறணும்னா மௌனத்தை விட சிறந்த ஒரு பயிற்சி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கே வேண்டுனாலும் மழை பெய்யலாம், ஆனால் அது என்னது, பள்ளத்தை நோக்கி ஓடுகின்றது. அது போலதான் மௌனம். நம்ம மௌனம் இருப்பதனால எங்க வேணாலும் ஓடுனாலும் மனது என்னது, ஒரு கட்டுக்குள் அடங்கி அந்த இறைத்தன்மையை உணர முடிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மௌனம் இருப்பதனால நமக்கு ஜீவகாந்த சக்தி பெறுகின்றது. அதுக்கடுத்து சொல்றாங்க தாய்மானவர், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம், சிந்தையை அடக்கி இருக்கக்கூடிய சும்மா இருக்கிற திறம் அரிதிலும் அரிது, அதனே தாய்மானவர் அரிதிலும் அரிதாக கூறுகின்றார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அப்புறம் இறைவனுடைய மொழிதான் மௌனங்கிறது. நாம் இறைவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம் அல்லது இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்புறம் தாய்மானவர் மனம் ஒரு குரங்கு கையில அகப்பட்ட பூமாலை போல அல்லாமல் என்னை ஆள்கின்ற இந்த இறைவனுடைய திருவடியை அடையும் நாள் எந்த நாளோ எனக்கு தெரியலையே அப்படின்னு ஏங்குகிறாரு தாய்மானவர் இந்த இடத்துல. மனம் இல்லாத இழந்த நிலையே தூய நிலை என தாய்மானவர் கருதுகின்றார். அப்ப மனம் இழந்து இருந்தோம்னா அந்த தூய நிலையை அடைய முடியும், அப்ப அந்த உண்மை பொருளை உணர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். தாய்மானவர் ராமேஸ்வரத்திற்கு சென்று போர்த்துகீசியரிடம் தன் ஆன்ம பலத்தாலும் ஆள் பலத்தாலும் வெற்றி பெற, போர்த்துகீசியர சண்டை வந்துடுது. அப்ப அது தன்னுடைய ஆன்ம பலத்தாலும் ஆள் பலத்தாலும் வெற்றி பெறாரு. அப்படி வெற்றி பெற்றவருக்கு என்ன செய்யறாரு, பின்பு ஒரு மரம் நிறைந்த சோலையில் நிர்விகற்ப சமாதி நிலையில் இருக்கின்றார். ஒரு மரம் நிறைந்த சோலை வனத்துல நிர்விகற்ப சமாதி நிலையில அவரு இருக்கிறாரு. அங்கே மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, ஒன்றுமற்ற நிலை, ஒன்றுமே இல்லாத நிலையில அவர் மேல சருகுகளும் மரத்தினுடைய செத்தைகளுமா நிறைய விழுந்து அவரையே மூடிக்கிட்டு இருக்குது. பழம், அழுகி போன பழம் எல்லாமே விழுந்து அப்படியே மூடிக்கிட்டு இருக்குது. அப்படி மூடிக்கிட்டு இருக்கக்குள்ள அதுல இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க செத்தையை எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கின்ற பொழுது அவருமே அதுல சேர்ந்து எரிஞ்சிட்டதாக சிலர் கூறுகிறாங்க. சிலர் அவர் எதுவுமே உணராத நிலையில் அந்த இறைவனோடு சமாதி நிலையில இருந்துட்டு சமாதி நிலை அடைந்ததாகவும் மற்றும் சிலர் கூறுகின்றனர். இவர் பட்டினத்தாரை போல தாய்மானாரும் இவ்வுடலை பொய் உடல் என்று கூறுகிறார்.
இது வந்து பொய் உடல் அப்படின்னு பட்டினத்தார் போல சொல்றாரு. ஏன்னா நம்மை சுற்றி நமக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்ந்து மனதை அறிந்து உயிரில் ஒடுங்கி இறை உணர்வோடு மௌனத்தில் ஆழ்ந்து தன்னை அறிதலே தலைவனை அடையலாம். இந்த நிலையெல்லாம் இருந்தாதான் தலைவனை இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் தன்னை அறிதல் ஒரு முறையாவது, தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறையாவது உனக்குள்ளே சுற்றுலா செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னது நமக்குள்ளே எப்படி சுற்றுலா செல்வது அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம வெளியிடங்களுக்கு தான் சுற்றுலா சென்று பழக்கம் முடிஞ்சு நமக்குள்ளாக இருக்கிற இறைத்தன்மை உணர்வதற்கு அதுதான் அந்த இறை பரம்பொருளை ஆதியாக அனாதியாக இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய கடந்து உள்ளே செல்லக்கூடிய கடவுளை உணருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி உணர்ந்தா உங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னா, அந்த வெளி சுற்றுலா செல்வதற்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்குது. இருந்தா கூட அதை விட பல ஆயிரம் மடங்கு நமக்கு வந்து பல ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு திருப்தியை தரக்கூடியதாகவும் இந்த சுற்றுலா உள்ளுக்குள்ளாக நம்ம சென்று ரசிக்கக்கூடிய அந்த இது அணுவாகவும் ருசித்து திரும்புவீர்கள். அதை அணுவா ருசித்து திரும்ப முடியுமா? அந்த மௌனம் இருந்தா அந்த அளவு நமக்குள்ளாக சுற்றுலா செல்வதை போன்று பல மடங்கு நம்ம வந்து அணுவாக அதை ருசித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அப்புறம் ஆணவம் அகங்காரமற்ற நெஞ்சுகமாகிய பூமியில், ஆணவம் அகங்காரமற்ற நெஞ்சுகமாகிய பூமியில் மோனம் என்னும் விதையை விதைத்து, மோனம் என்ற விதையை விதைத்து பக்தியாகிய நீரை பாய்ச்சி மாயை என்னும் பறவை அணுகாமல் காக்கப்படுது. அப்பதான் நம்ம சிவபோகம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம அந்த விதையை விதைத்த ஆணவங்கிற விதையை வந்து நீக்கிட்டு நம்மளுடைய நம்மளுடைய மனதுக்குள்ளாக உள் திருப்பி பூமியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதை உள்முகமாக திருப்பி பக்தியாகிய நீரை பாய்ச்சி மாயை என்னும் பறவை அணுகாமல், மாயை என்ற பறவை என்ன செய்த அந்த பயிரை அடிச்சு அதே போல இல்லாம அதை காக்கப்படுவதுதான் சிவயோகம். இப்படி காத்தாதான் நம்ம சிவயோகம் அடையலாம் அப்படிங்கிறதையும் இதனுடைய விளைவையும் நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறதையும் இங்க கூறுகின்றாரு தாய்மானவர் அவர்கள். அப்புறம் சித்தாகாசம் வெட்ட வெளியே அடைய முற்பட்ட பொழுது அதற்கு தடையாக துன்பம் தரும், அதற்கு தடையா இருக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய அறியாமையாகிய இருளைனா அந்த கலைகள் எல்லாம் நீக்கி விட்டோம்னா நம்ம அந்த இறைவனை அடைய முடியும், அந்த இறைத்தன்மையை உணர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாரு. எல்லாத்துக்கும் அப்புறமாக எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. இவருடைய நோக்கமே என்னது? உலகளாவிய நோக்கம் என்னது? மந்திர சொல்லாக நினைப்பது தான் இன்பம் இல்லைன்னா கூட மற்றவர்கள் எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும் அப்படிங்கறதுதான் இவருடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது. இததான் மகரிஷி சொல்றாங்க. யான் பெற்ற திருமூலர் சொல்றாரு, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு. மகரிஷி சொல்றாரு, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகான்களுக்கு தான் அந்த உயர்ந்த ஞானம் உயர்ந்த சிந்தை அதெல்லாம் இருக்கும். அப்ப அந்த என்ன காரணத்துல அவங்களுக்கு அவங்க தவம் இருந்து தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு உயர்த்தி கொண்டு அந்த மோன நிலையில இருப்பதனால அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து இறைத்தன்மை உணர்வதனால இந்த விரிந்த மனப்பான்மையோட இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் அவங்கெல்லாம் ரசிக்கப்படும். அவங்களளவு நம்ம உயரலாம் கூட நம்ம மனவளக்கலையில் பயின்று நமக்கு தெரிந்த அளவு நாம மேன்மைப்படுத்தி கொண்டு வந்தோமானால் நாமளும் ஒரு நாள் அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. அப்புறம் இது ஒரு ஜென் கதை. என்ன சொல்றாங்கன்னா, ஞானத்தை தேடி ஞான தாகத்தை தேடி மக்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கா மக்கள் ஒரு குரு வராருன்ட்டு உக்காந்து இருக்கிறாங்க. அங்கேருந்து குரு வராரு அவளோட வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க. இத்துடன் சுற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா. ரொம்ப சிறப்பா ரொம்ப அருமையா பேசினாங்க. மௌனத்தோட சிறப்பையும் மேன்மையையும் அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. பிரபஞ்ச சக்தி நம்ம இருக்கணும் அப்படின்னா மௌனம் அவசியம்.
மௌனம் வந்து ஒரு முக்தி நிலை, அது ஒரு மோன நிலை, பேரின்ப நிலை அப்படிங்கிறது தாய்மானவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இது சொல்லியிருக்காங்க. இப்போ மௌனம் அப்படிங்கிறது பேரின்பம் அப்படிங்கிறது எல்லா மகான்களோட இந்த பேசினதுலேருந்து, இறையாசிரியர்கள் பேசினதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண வாழ்க்கை மனித வாழ்வில் மௌனம் தேவைப்படுவது எப்பொழுது அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை செய்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மௌனம் வந்து எல்லையற்ற ஆற்றலை கொண்டது, மௌனத்தால மன அமைதி கிடைக்குது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மௌனம் எப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நமக்கே பிடிக்காத போது, நம்மை யாருமே புரிந்து கொள்ளாத போது, நம்மை விட்டு சிலர் விலகும் போது, நம்மோடு யாரும் பேசாத போது, நம்மை குறை கூறும் போது, நமக்கு கோபம் வரும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நான் யார் என்ற கேள்வி எழும்போது மௌனம் தேவை. மௌனத்தால் தன்னை அறியலாம், உள்முக பயணத்தால் பிரச்சனைகளை ஆராயலாம், தீர்வு பெறலாம், தன் மூலத்தை அறியலாம், சரியான தீர்வும் நமக்கு கிடைக்கும், அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனது குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனத்தை நாம கடைபிடிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம மௌனத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், மனதுக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கவிஞர் வந்து இந்த மௌனத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வீட்டில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ இறைநிலையை அடைவதற்கு மௌனம் தேவை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா நல்லா புரியுது. அதையும் தாண்டி சாதாரண மனிதனுக்கு ஒரு அமைதியே இல்லைங்க வாழ்க்கையில, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், அமைதியே இல்லை, என்ன செய்யலாம், கர்மவினை அதிகமா இருக்கு அப்படின்னு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கு மௌனம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு தீர்வாகவும் மருந்தாகவும் அமையும். இதை ஒரு சின்ன விஷயத்த சொல்லி விளக்குறேன் பாருங்களேன். காலையில ஒரு வீடு இருக்கு. இப்போ நம்ம எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல இன்னைக்கு காலையில நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, காலையில ஒரு டீ காஃபியை கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம பையனுக்கு ஐடி படிச்ச பொண்ணு 1,00,000 சம்பாதிக்குது, ஒரே பொண்ணு, நிறைய சொத்து இருக்கு, புரோக்கர் வந்து ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்காரு, பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரு அமைதியா இருக்காரு, எந்த பதிலும் சொல்லலை. இந்த அம்மா திரும்பி சொல்றாங்க, நம்ம பையனும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான், அந்த பொண்ணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான், ஒரே ஃபீல்டு, பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அவர் அமைதியா இருக்காரு. அப்போ அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றேன், அப்படி அந்த பேப்பர்ல என்னதான் இருக்கு, எப்ப பாரு பேப்பரை வச்சுட்டு உக்காந்துருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த ஐயாவோட மௌனம் கலைகிறது. அப்போ அவர் சொல்றாரு, நம்ம பையனும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான், ஆனா அவன் வந்து எந்த காலேஜில் படிச்சான், எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தான்னு உனக்கு தெரியுமா, அவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில இப்பதான் வேலைக்கு போயிருக்கான், 30,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான், பெட்ரோல் போடவே என்கிட்ட நேற்று பணம் வாங்கிட்டு போனான். இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு 1,00,000 சம்பாதிக்கிற பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு, நம்ம பையனை எப்படி நீங்க விட்டு கொடுக்கலாம், நல்ல இடம் தானே அப்படின்னு சண்டை வளர ஆரம்பிக்குது. 2 பேருமே ஆர்கியூமெண்ட் அதிகமாகி ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, அந்த அம்மா நான் சொல்றதுக்கு நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சண்டை முத்தி கோவம் வந்து பெரிய அளவு பிரச்சனையாகி அந்த அம்மா வீட்டை விட்டே வெளியில போறாங்க. இப்போ கல்யாண பேச்சை எடுத்தவங்க அவங்க கல்யாண வாழ்க்கையே வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா ஆனதுக்கு எது காரணம் அப்படின்னா இந்த கோபம் தான் காரணம். இந்த கோபம் கண்களை மறைக்கும் பொழுது, அறிவை இழக்கச் செய்யும் பொழுது மௌனத்தை கடைபிடித்தால் நம்ம வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இந்த மௌனம் வந்து சிற்றின்பத்திற்கு வழிவகுக்கும். மகான்கள் சொன்ன மௌனம் பேரின்பத்திற்கு வழிவகுக்கும். இந்த குடும்ப அமைதி தான் உலக அமைதியா மாறும். இந்த குடும்ப அமைதிக்கு மௌனம் தேவைப்படுகிறது. மனவளக்கலை மன்றங்கள்ல சினம் தவிர்த்தல் பயிற்சி நடக்குது, மௌன நோன்பு இருக்கு, தவம் தற்சோதனை, இதை தொடர்ந்து மௌனமும் கடைபிடித்தால் மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கும். அதனால வேதாத்ரி மகரிஷி சொன்ன இந்த வேதாத்திரிய கல்வி திட்டத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இறைசாரணை மார்க்க ஜூம்லையும் நமக்கு தவம் தற்சோதனை மௌனம் எல்லாமே
நடக்குது. இதுலயும் கலந்துக்கிட்டு நாமும் அமைதியாக இருந்து நம் குடும்பத்தையும் அமைதியாக வைத்து நம் சுற்றத்தையும் அமைதியாக வைத்து இந்த உலகத்தையும் அமைதியாக வைத்தால் சிற்றின்பமும் கிடைக்கும், பேரின்பமும் கிடைக்கும். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றிமா. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகான்கள் மௌனத்துல எப்படி ஒரு ஒரு மகானும் எந்த வழியில போனாங்கிறத ரொம்ப அருமையா இறை ஆசிரியர்கள் விளக்குனாங்க. எல்லாருமே நம்ம அவங்கள வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர்கள் பிருந்தா சிவா அம்மா, இசைக்கிராணி அம்மா, ஜானகி அம்மா, பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்புமா அப்படியே கொண்டு வந்தாங்க கதையை. அப்படியே ஒரு ஒரு மகான்களும் எந்த வழியில போய் எப்படி இறைவனூர் பெற்றாங்க, எப்படி அந்த மௌனத்தை பண்ணாங்கிறத அப்படியே இப்போ ஒரு படம் மாதிரி எங்களுக்குள்ள போச்சு. அது ரொம்ப ஆழமா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இதை பத்தி யாராவது நீங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். அவங்க கருத்து சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். டெக்னோ பிஎஃப் அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அனைத்து இறையாசிரியர்களும் சிறப்பா பேசினாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். இதுதான் நம்ம அவங்களுக்கு இருக்கிற ஊக்கம். அடுத்தடுத்து அவங்க செய்யறதுக்கு வாழ்க்கை. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு மகான்களை பற்றி நம்ம இறையாசிரியர்கள் வந்து சிறப்பாக சொன்னாங்க. ரமணி மகரிஷி அவங்களை பற்றி சொன்னாங்க, ஓஷோ பற்றி சொன்னாங்க. அப்புறம் பாகியலட்சுமி அம்மா வந்து புத்தர் பற்றி சொன்னாங்க. புத்தர் பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது, இன்னைக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. அவங்க வந்து சுருக்கமாக வந்து திறமையாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஜானகி அம்மா வந்து தாய்மானவர் பற்றி சொன்னாங்க. அப்புறம் பிருந்தா அம்மா வந்து எல்லாத்தையும் தொகுத்து வழங்கினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்க வந்து மௌனத்தை பற்றியும் மௌனத்தோட வகைகள் பற்றியும் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலையுமே மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்கம்மா. எல்லாரும் நல்லா பேசினாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ஏன்னா இப்ப நம்ம மௌன காலத்துலதான் இருக்கிறோம். மார்கழி மாதம் உயர்ந்த மாதம் இறையுணர்வு பெறுவதற்கு. ஐயா அவங்களும் இறை சாதனை மார்க்கத்துல ஆனந்த யோக நிலையத்துல மௌனத்துல இருக்கிறாங்க. அப்ப மகான்கள் அந்த மௌனத்தை எப்படி கடைபிடித்தாங்கன்னு கேட்கும்போது இன்னும் நம்ம அது ஒரு ஊக்கத்தை கொடுக்குது நமக்குள்ள. அத சிறப்பா ஜானகியம்மா நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை இறை ஆசிரியர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாளை நிகழ்வுகள் அதிகாலை 4 மணிலிருந்து 7 மணி வரை. இப்ப மார்கழி மாதங்கிறதுனால ரொம்ப சிறப்பா இருக்குது. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளலாம். அப்புறம் 9 மணிக்கு 3 மணிக்கு இறை ஆசிரியர்கள் தவத்தோடு கூடிய மௌனம் தான் இருக்கிறாங்க. இப்ப எப்போதுமே சிந்தனை வரை கொடுப்போம். இப்போ வந்து மௌன காலங்கிறதுனால தவத்தோட அப்படியே ஒரு மௌனம், அது ஏதோ ஒரு சிந்தனை வரை கொடுத்து அதையே நினைத்து மௌனம் இருக்கிறோம். அதுலயும் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். மதியம் காலை 10:15 மணிக்கு ஆனந்த யோகா பயிற்சியும், மதியம் 12 மணிக்கு இறை ஆசிரியர்கள் பயிற்சியும், மாலை 5:45 6 வரை சிறப்பு தியானம், பஞ்சபூத நவக்கிரகதம் திரு தியானம் நடக்குது. 6:30 மணிக்கு நடக்கும் சொற்பொழிவு. 8:30 மணிக்கு தற்சோதனை. அனைத்து நிகழ்வு அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். வேதாத்திரி கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல்,
தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. சம்யுக்தா அவளுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதுனால அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேம்மா. வாழ்க வளமுடன். ஜானகியம்மா டெக்னோ. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க உலக வளம். நல வாழ்த்து. உலகமெல்லாம்